அன்பிற்குரிய நண்பர்களே, திகாரா புழலா என்கிற தலைப்பில் என் மனதில் உலா வரும் கருத்துக்களை வெளியிடுகிறேன். நேற்றைய தேதியில், அதாவது 18/4/25 மாலை நான் சொன்ன கருத்துக்களை நியூஸ் 18 டிவியிலே நான் சொன்ன கருத்துக்களை விவாதத்தின் போது யூடியூபில் 1,80,000 பேரும், டிவியில் 40,000 பேரும் பார்த்திருக்கிறார்கள். இது என் கருத்து என்பதற்காக அல்ல. என் கருத்தின் யோகிதைகள் எனக்கு தெரியும். ஆனால் முதலாக ஒரு பிரபலமான டிவியில் முதலமைச்சர் சிறைச்சாலைக்கு போகப் போகிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தப்பிக்க இயலாது என்கிற கருத்தை திமுகவின் பிரதிநிதியையும் பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டு சொல்லுவதென்பது கொஞ்சம் கடினம். நான் அழுத்த திருத்தமாக அதை சொன்னேன். திரு கார்த்திகை செல்வன், அந்த விவாதத்தை நடத்துகிறவர் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பார். என்னுடைய வெளிப்படையான துணிச்சலான இந்த கருத்துக்கள் அவர் பதவியை பறித்து விடுமோ என்று பயந்திருப்பார். எது எப்படி இருந்தாலும் என் கருத்துக்களை தெரிவிக்க அழைத்தார்கள். அது தொடர்பான கேள்விகளை கேட்கிற போது நான் அமைதியாக வாய்மூடியோ மழுப்பியோ சிரித்தோ கடந்து போனால் என் மனசாட்சியின் முன் நான் குற்றவாளியாக நிற்பேன் என்பதனால் தான் ஆணித்தரமாக நான் சொன்னேன், இவர் சிறைக்கு போகப் போகிறார், அதனால்தான் தான் இதையெல்லாம் செய்கிறேன். தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அமித்ஷாவை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்பது போன்ற கருத்துக்களையெல்லாம் வெளியிலே பேசி அதனால்தான் என்னை கைது செய்தார்கள் என்று தன்னை தியாகியாக காண்பித்து கொள்ள முயற்சி செய்கிறார். கொஞ்சம் அவர்களை பாதித்திருக்கும் என்றாலும் அதுதான் உண்மை. எப்போதுமே 1976 ஜனவரி 31 ஆட்சி கிடைக்கப்பட்ட போதும் இப்படித்தான் சொன்னார்கள். கலைஞர் அப்போது இருந்தார், தான் மட்டும்தான் இந்தியாவிலேயே குஜராத்துக்கு அடுத்து ஓங்கிய குரலில் எமர்ஜென்சியை எதிர்த்ததாகவும் அதனால்தான் தான் ஆட்சியை இழக்க நேரிட்டதென்று தனக்குத்தானே தியாகி பட்டத்தை சூட்டிக் கொண்டார். உண்மை தெரிந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ லஞ்சம் பெற்றார்கள் என்பதற்காக 1976 ஆட்சி கலைக்கப்படவில்லை. வாய் நீட்டம் துரைமுருகன் அந்த ஆட்சி கலைப்புக்கு காரணமாக இருந்தார். அவர் பேசிய பேச்சு, ஒவ்வொரு ஊரிலும் அவர் சொன்ன கருத்துக்கள், அதனால்தான் ஆட்சி கலைக்க வேண்டிய சூழ்நிலை எழுந்தது. மன்னிப்பு கேட்டு சமாதானம் பேசுவதற்காக சேரம் ராஜாராம் கலைஞரால் இந்திரா காந்தியை பார்க்க அனுப்பப்பட்ட போது இந்திரா காந்தி திரு துரைமுருகன் பேசிய ஸ்பீச்சை எடுத்து போட்டார். அதில் அவர் சொன்னது, என்ன இந்திரா காந்தியினுடைய 20 அம்ச திட்டம், நாங்கள் அதையெல்லாம் தாண்டி விட்டோம். தமிழ்நாட்டுக்கு அந்த அம்மையாரை வர சொல்லுங்கள், 21வது அம்சமும் நாங்கள் தயார், அந்த அம்மையார் விதவைக்கு திருமணம் செய்து வைக்க என்று பல இடங்களில் பேசியிருந்தார். அதை இந்திரா காந்தி அவர்கள் ராஜாராமுக்கு போட்டு காண்பித்து, இதற்கு பிறகும் நான் ஆட்சியை கலைக்காமல் அனுமதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்க ராஜாராம் கையெடுத்து கும்பிட்டு விட்டு திரும்பி வந்து விட்டார். ஆட்சி கலைக்கப்பட்டது. இப்போதும் அதை போல் தன்னை தியாகியாக காண்பித்து கொள்ள திரு முத்துவேல் கருணாநிதியின் மகன் திரு ஸ்டாலின் தான் ஏதோ சவால் விடுவது போலவும் உத்தம திலகம் போலவும் பேசிக்கொண்டு திரிகிறார். அவருக்குடைய ஆழ்ந்த வருத்தங்கள். திரு பொன்முடியினுடைய பேச்சு என்பது இந்து மதம் மீது, இந்து மத வெறியர்கள் அல்ல, RSS காரர்கள் அல்ல, பிஜேபி காரர்கள் அல்ல, பொதுவாகவே மெஜாரிட்டி இந்துக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் சைவம் வைஷ்ணவம் என்ற 2 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறவர்கள்
இவர் பேசிய மிக மிக அசிங்கமான பேச்சுக்களால் திமுக சர்க்காருக்கு எதிர்த்து வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். ஒரு மனிதன் எதனோடு பயணப்படுகிறானோ, எதோடு அவனுக்கு தொடர்பு இருக்கிறதோ, எதையெல்லாம் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறானோ, அதுதான் அவன் மனதில் எதை பார்த்தாலும் நினைவுக்கு வரும். இது ஒரு ஹியூமன் உளவியல். ஒரு மாபெரும் கவிஞன், ஆடு வைத்து கொண்டிருந்தவன், காளியின் அருளால் பெரும் கவிஞனாக மாடி புகழ்பெற்று மாண்டு போனவன். அவன் பெரும் பாடகனாக மாறிய பிறகு, கவிஞனாக மாறிய பிறகு அரசியை திருமணம் செய்து கொள்ளுகிறான். முதல் இரவில் அவன் வாய்க்குள் அரசி இனிப்பு பூந்தியை ஒரு கை அள்ளி வாயில் போட அவன் தூ 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 என்று துப்பிவிட்டு சொல்லுகிறான், என்ன இந்த பாழா போன ஆடுங்க, புழுக்கையை எப்போதும் வாயிலேயே போடுதுன்னு. அது அவனுடைய அனுபவம். அதை போல்தான் யாருக்கும் எதனோடு தொடர்பும் அனுபவமும் பற்றிருக்கிறார்களோ அதுதான் நினைவுக்கு வரும். நான் கும்பகோணத்தில் பிறந்து வளர்ந்தவன். காவிரிக்கும் என் வீட்டுக்கும் ஒரு 350 மீட்டர் இருக்கும். காலையில் 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை வைணவர்கள், சைவர்கள் குளித்துவிட்டு நாமம் விட்டு கொண்டும் திருநாமம் விட்டு கொண்டும் அல்லது பட்டையை போட்டு கொண்டும் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். என் மனதிலும் அதை பார்க்கிற போதெல்லாம் ஒரு கருத்து தோன்றியது. ஒரு செங்குத்து கோடு, ஒரு ஹரிசாண்டல் கோடு, இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் ஏலோ ஏலோ லாமா சபக்தானி என்று உயிரை விட்டானே இயேசுபிரான், அந்த சிலுவை வந்துவிடுமல்லவா என்ற எண்ணம் தோன்றியது. அதே வைணவ சைவ மத சின்னங்களை நெற்றியில் பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட எண்ணம், இந்த இரண்டும் ஒன்றாகுமானால் அது சிலுவை கிராஸ் ஆகி விடுமல்லவா. ஏலோ ஏலோ லாமா சபக்தானி என்பது இவராணி பாஷை, இயேசு கிறிஸ்துவனுடைய தாய்மொழி. ஏலோ ஏலோ லாமா சபக்தானி என்றால் என் கடவுளே என் கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர் என்று பொருள். அதை சொல்லிவிட்டுத்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுபிரான் உயிர் நீர்த்தார். எனக்கு அது நினைவுக்கு வந்தது. பொன்முடி அவர்களுக்கு அவருக்கு எதோடு தொடர்பு இருக்கிறதோ அதெல்லாம் நினைவுந்து பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அவர் பேசியது தவறு, அசிங்கம், கேவலம், கீழ்த்தரம் என்பதையெல்லாம் உணர்ந்து கட்சியினுடைய பதவியிலிருந்து எடுத்து விட்டாரே தவிர 6 கார்களும் 7 பிஏக்களும் இருக்கிற மக்கள் வரிப்பணத்தில் அவர் இன்னும் தொடர்ந்து அமைச்சராக இருக்கிறார். வாயிழிய பேசுகிற ஸ்டாலின் இதற்கு ஒரு நியாயத்தை பேச முடியவில்லை. அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எந்த ஷாபந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று வெட்டி சத்தத்தை முழங்கி கொண்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிற டாஸ்மாக் வழக்கு இந்த மாதம் இறுதியோடு எங்களுக்கு கோர்ட்டு விடுமுறை வந்துவிடுகிறது. உயர்நீதிமன்றம் அதற்குள் தீர்ப்பு வந்துவிடும். அந்த தீர்ப்பு இவர்கள் சொன்னது அவ்வளவும் பொய். பெண்களை சிறையிலே அடக்கி வைப்பது போல வைத்தார்கள், இரவில் வீட்டுக்கு பாதுகாப்பின்றி அனுப்பித்தார்கள். அந்த அமலாக்கத்துறையின் வக்கீல் திரும்ப திரும்ப கேட்டார், தயவு செய்து அந்த பெண்ணின் பெயரை சொல்லுங்கள். சிறையில் அடைக்கப்பட்ட பெண், அவர் பெயர் பார்வதியா, அப்படி சொல்லுங்கள். நடுஇரவில் தன்னந்தனியாக வீட்டுக்கு அனுப்பிக்கப்பட்ட பெண் கிருஷ்ணவேணியா சொல்லுங்கள், அல்லது ஹுசைன் பேகமா சொல்லுங்கள் என்றால் இவர்களிடம் எந்த பதிலும் இல்லை. முழுவதுமாக நடந்த அத்தனையையும் ஆதாரங்கள் உட்பட அமலாக்கத்துறை ஒரு வீடியோ படமாக எடுத்துவிட்டது. எனவே இவர்கள் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தெளிவாக இவர் உணர்ந்திருக்கிறார். எனவேதான்
டெல்லியைப் போல இங்கும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சிறைக்கு செல்வார்கள். டெல்லியிலிருந்து ஒரு மாறுபாடு, இங்கே மருமகன் சபரீசனும் சிறைக்கு போக வேண்டி இருக்கிறது. இந்த பின்னணியில் இவர்களை சென்னை சிறையிலே அடைப்பார்களா அல்லது டெல்லி திகார் சிறையிலா என்பது மட்டும்தான். அது திரு ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கிறது, உதயநிதிக்கு தெரிந்திருக்கிறது, சபரீசனுக்கும் தெரிந்திருக்கிறது. மிகுந்த வருத்தத்தோடு சொன்னால், திரு ஸ்டாலினால் நடக்கக்கூட முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. எழுத்து கூட்டி யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கவும் கஷ்டப்படுகிறார். இவர் ஏன் இவ்வளவு காசு திருட வேண்டும் மக்கள் பணத்தை என்று அவருக்கே தெரியாது. அவர் குடும்பமும் திருடுகிறது. மிக நிச்சயமாக மிக விரைவில் இவர்கள் சிறையில் இருப்பார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை சந்திக்கும். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், 26 வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால்தான் அதிமுக பாஜக கூட்டை கூட முன்பே முடிவு செய்து விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அநேகமாக இந்த கூட்டணிக்குள் வந்துவிடும். தேமுதிகவும் வரும். அப்படிப்பட்ட நிலைமை உருவாகுமானால் எந்த இந்துவும் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. இது ஏதோ பெரியாரை பிடிக்காமல் அல்ல. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த அசிங்கமான கருத்தை, மத சின்னங்களை பற்றிய மட்டமான கருத்துக்களை பேசிய திரு பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியிருந்தால் மக்கள் அது மன்னிக்கக்கூடிய தவறு, பதவி போய்விட்டது என்று கூட ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். அவரை பதவியிலிருந்து இறக்க இவர் பயப்படுகிறார். கொடுக்கல் வாங்கல் அவ்வளவு வேரூன்றி ஆழமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் ஒரே கேள்வி, இவர் திகாரா புழலா என்பது மட்டுமே. இவர் என்றால் ஸ்டாலின் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தையும் சேர்த்தே சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.